ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் துளாராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிர பகவான் குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 13/6/2024 முதல் 7/7/2024 வரை இந்த 24 நாட்களும் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வதனால துலா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன், அழகுக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் காரகன் இந்த சுக்கிரன், பணத்திற்கும் புகழுக்கும் ஆடம்பர பகட்டுக்கும் காரகம் உள்ளவர் இந்த சுக்கிரன், இசை நடனம் நாடகம் நாட்டியம் போன்ற நடிப்பு துறைக்கு காரகன் இந்த சுக்கிரன். எதையாவது எதிர்பார்த்து யாரெல்லாம் நடிக்கிறார்களோ அவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதே போல விடிவெள்ளி என்று அழைக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன், ஆடம்பர பிரியன் இந்த சுக்கிரன், இல்லறத்திற்கு அதிபதி, இனிப்புக்கு காரகன் இந்த சுக்கிரன், வெள்ளிக்கும் வைரத்திற்கும் காரகம் உள்ளவரும் சுக்கிரன் தான். மனித சமூகத்தை மோகத்தில் ஆழ்த்தக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அடுத்து துளாராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். 13/6/2024 முதல் 7/7/2024 வரை ஒரு 24 நாட்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவாக கோச்சாரத்தில் சுக்கிரனுக்கு 9ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம். இப்போ 9ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறார். குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம். அப்போ சுக்கிரன் வீட்டில் குரு இருந்து அந்த சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. இந்த காலகட்டத்தில் பாருங்க, 13/6/2024 பிறகு ஒரு 24 நாட்கள் மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். புதிய கடன்கள் ஏதாவது உருவாகும். சுலப கடன் கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பண வரவுல நல்ல ஒரு திருப்தியை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 9ஆம் இடமும் லட்சுமி ஸ்தானம் தான். அந்த இடத்துல பாருங்க சுக்கிரன் இருப்பது சிறப்பு. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் தேடி வரும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருப்பது எல்லா வகையிலும் சிறப்பு. மேலும் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அப்போ சுக்கிரனுக்கு 9ஆம் இடம் சிறப்புங்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுக்கும். அதே போல் தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்புகளை கொடுக்கும். தந்தையாருக்கு உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதிங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அரசியலில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் தேடி வரும். உங்கள் ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாகும். அதே போல் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். தகப்பனார் சொத்து மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் கிடைக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த சுக்கிரன் வீட்டில் பாருங்கள் குரு இருக்கிறார். அவர் 6ஆம் அதிபதிங்கிறதுனால சுப கடன்களை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள் இந்த 24 நாட்களும். அதே போல் துலா ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 8ஆம் அதிபதிங்க. 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தீராத சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும் இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு. அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனால நன்மை உண்டு. சுக்கிரன் கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு. அதே போல் 9ஆம் அதிபதி புதனும் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ பயணம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காலங்களும் சிறப்பு. ஒரு சிலருக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்குங்க சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. மேலும் சுக்கிரன் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ நீண்டகால கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்குங்க துலா ராசிக்காரர்களுக்கு. உங்கள் ராசிக்கு அதிபதியோட லாபாதிபதி சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கிறது. அதே போல் பாக்கியாதிபதியும் அந்த 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார். பாக்கியாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். முக்கியமாக பண வரவுல நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். உத்தியோகத்தில் பாருங்கள் நல்ல ஒரு இணக்கம் ஈடுபாடு இதெல்லாம் உண்டாகும். அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். உங்கள் ராசிக்கு அதிபதியே பாருங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த காலம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். எதிர்பார்த்ததெல்லாம் நன்மையில் முடியுங்க. துளாராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருங்கும் போது உங்களுக்கு திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும். சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்களுக்கு. அப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்துல இருப்பது எல்லா வகையிலுமே சிறப்பு. மிகப்பெரிய ஒரு காரியங்களை கூட இந்த காலகட்டத்தில் சாதிக்க முடியும். ஏன்னா 9ஆம் இடம்தான் பாருங்கள் ஒரு உயர்வை, ஒரு புகழை, ஒரு அந்தஸ்தை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானம். அந்த இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி சஞ்சாரம் செய்வது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையையும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிற வரையுமே பணம் சார்ந்த விஷயத்துலேயும் சரி, மற்ற வாழ்க்கையில் முன்னேற்ற விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில். அதே போல் குரு பகவான் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு 8ஆம் இடத்துல இருக்கிற வரையும் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் கௌரவம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் செவ்வாய் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக போகணும். ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து பாருங்கள் இரத்தக்காரகன். செவ்வாய் வந்து பாருங்கள் இரத்தக்காரகன் வந்து ராசியை பார்க்கறதுனால உடம்புல சின்ன சின்ன காயங்கள் படும். அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப விழிப்பாக போகணும். கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதே போல் கனரக இயந்திரங்கள் ஓட்டக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இந்த செவ்வாயினுடைய பார்வை பாருங்கள் உடம்புல ஏதாவது காயத்தை கொடுக்கும், இரத்த இழப்பை கொடுக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு பாருங்கள் செவ்வாயினுடைய பார்வை உடம்புல இருந்து அதிகப்படியான ரத்தம் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வண்டி வாகனத்தெல்லாம் மிதமான வேகத்தில் செல்வது நல்லதுங்க. செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒரு சிலர் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும், உடம்புல ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் பண்ண முடியும். அதே போல் செவ்வாய் 7ஆம் அதிபதிங்கிறதுனால நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தற்போது 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு நல்ல தொழில் பார்ட்னர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ செவ்வாய் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. என்ன ஒரு விஷயம்னா உடம்பு ரீதியாக, அதாவது உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உடம்புல ஏதாவது இரத்த காயங்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த பாதிப்புகள் நமக்கு குறையும். அப்போ செவ்வாய் வந்து கேந்திரத்தில் நல்லா பலமாக இருக்கிறார். ஏன்னா கேந்திரத்தில் என்றைக்கும் பாவக்கிரகங்களுக்கு பலம் அதிகங்க. அப்போ கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்ல ஸ்பீடாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் குயிக்காக முடிப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வீங்க. நல்ல ஒரு பஞ்சுவாலிட்டியாக இருப்பீங்க. எதிரையும் ஒரு முழு ஈடுபாடோடு இருப்பீங்க செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு விழுவது. அப்போ செவ்வாய் வந்து சாதகமான இடத்துல இருக்கிறார். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வலுவான இடத்துல இருக்கிறார். இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போதும் பாருங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை செய்யணும். திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா எதிரையும் ஃபெயிலர் வராதுங்க 5ஆம் இடத்துல சனி இருப்பது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலம் அதிர்ஷ்டமான காலம். பணம் சரளமாக புழங்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியே பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் அகலும். உங்களுடைய கஷ்டங்கள் தீருங்க. துளாராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் பிறவையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண. நன்றி, வணக்கம்.